ஒரகடம் ஹிரானந்தினி அபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை லைவா உங்களுக்கு கூட்டு வந்து காட்டியிருக்கோம் பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரகடம் ஹிரானந்தினி அபார்ட்மெண்ட். அதுக்கு அப்படியே நியர்பைலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த சைடு பாருங்க, இந்த சைடு தெரியுதா? அது வந்து திரிவேணி அகாடமி ஸ்கூலுங்க. ஸ்கூலுக்கு நியர்பைலே இருக்கும். அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுமே இருக்கு. ஸ்கூல் பஸ் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டியும் பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து இருக்குதுங்க. இங்க பாருங்க, முன்னாடியே நம்ம சைட்டுக்கு அப்படியே முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லா ஹவுஸ் அப்படியே ரோவஸ்மா கட்டி கொடுத்துருக்காங்க. பிரீமியமா கட்டியிருக்காங்க. ரெண்டு பக்கமே வீடு எல்லாமே இருக்கு. அதுக்கு நியர்பைல இங்க இருந்து கரெக்டா ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த இடத்துல நீங்களுமே இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம மெயின் ரோடு ஹைவே இருக்கு இல்லையா, ஒரகடம் எஸ்பி கோயில் அந்த பைபாஸ், அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. ஹிரானந்தினிக்கு நியர்பைலே வந்து அமைஞ்சிருக்கும். இந்த சரௌண்டிங்ல ஒரகடத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சைட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. யாராலுமே இந்த சரௌண்ட்ல தேடுறீங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சைட்டா இருக்குங்க. மிஸ் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஒரு சூப்பரான லொகேஷன்ல பார்க்க வந்திருக்கோம். நம்மளுக்கு பேக்ரவுண்டே பாருங்க, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் அருண், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ஒரு அருமையான ஒரு லொகேஷனுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க. பேக்ரவுண்ட பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா எங்கேயோ நம்ம ஒரு ஃபாரின்ல இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பில்டிங் இருக்குது. இது என்ன, எங்க இருக்கோம்? நம்ம ஃபுல்லா வீடுகளா வேற இருக்கு. இது நம்ம எங்க சிட்டிக்குள்ள இருக்கோமா, எங்க இருக்கோம் என்னன்றத மக்களுக்கு தெளிவா சொல்லிருங்க சார். இல்ல அருண், இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா யூஎஸ்ஏல இருந்து ஒரு மெயினான ஒரு ஏரியால இருக்கோம். சூப்பர் சார். அந்த மாதிரி ஒரு ஏரியா, அது மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட். இனிய மக்களே வணக்கம். நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா ஒரகடம்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்கிற ஏரியாவுல நம்ம வந்து இருக்கோம். சூப்பர் சார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரகடம் 3.5 கிலோமீட்டர்ஸ்லயே இருக்கு. அங்க இருந்து இந்த ஜங்ஷன்ல வந்து நம்ம ஒரு ஆக்சஸ் இருக்கு. அதுல இருந்து 1 கிலோமீட்டர்ல இந்த சைட் உள்ள வந்துட்டோம். இந்த இடத்துக்கான பெருமைகளை வந்து நம்ம பேசிட்டு நம்ம இருக்கிற இந்த சைட்டை பத்தி சொன்னா உங்களுக்கு வந்து எளிமையா விளங்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு பின்னாடி வந்து ஹிரானந்தினி பார்க் 360 ஏக்கரால இருக்காரு. இது 360 ஏக்கரால 50 ஏக்கரா வந்து உங்களுக்கு கல்ஃப் கிரவுண்டே வச்சிருக்காங்க. கிரவுண்ட் மட்டும் 50 ஏக்கரா. இன்னொன்னு வந்து இது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க். ஒரகடத்துல ஹிரானந்தினின்னு சொன்னா ஒரு லேண்ட்மார்க். புகழ்பெற்ற நடிகர்கள், பெரிய பெரிய பிசினஸ் மேன், தொழிலதிபர்கள்லாம் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குடியிருப்பு வாங்கி வச்சிருக்காங்க. சோ அவ்வளவு புகழ் வாய்ந்த இடம். அந்த புகழ் வாய்ந்த இடத்துக்கு நியரஸ்டா வந்து இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சைட் பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்சி சிட்டி. ரொம்ப அற்புதமான சைட்டுங்க. சூப்பர் சூப்பருங்க சார். அதுவும் இந்த லொகேஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரகடம் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லாவே நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்த்துட்டே இருப்போம். ஃபுல்லா நம்ம வரும்போது அந்த ஹைவே ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பக்காவான ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவும் வேணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. சார் நம்ம கம்பெனி டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லிடலாம் சார். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ். பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து நான் ஒன் ஆஃப் த டைரக்டர். என் நேம் நசீர் அகமட். சூப்பர் சார். நம்ம கம்பெனில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு எண்ணற்ற சென்னை முழுக்க இருக்கிற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்க வில்லா கொடுத்துருக்கோம், பிளாட் கொடுத்துருக்கோம். சோ அருமையான வந்து பிளேசஸ் எல்லாம் வந்து நாங்க கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிருக்கோம் நம்ம பிரைட் இந்தியால இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் சூப்பரான ப்ராஜெக்டா தான் இருக்குது. இப்ப இந்த நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு, ஆர்சிசிடிக்கு வர்றதுக்கு என்ன கனெக்டிவிட்டி சார், எப்படி நம்ம வர்றது அப்படின்னு சொல்லி மக்கள் தெரியும். வெரி வெரி சிம்பிள் சார். இங்கிருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஒரகடம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா. இப்ப ஒரகடம்னா மிஞ்சி போனா ஒரு 2 or 3 மினிட்ஸ் எல்லாம் பஸ் டிபார்ட் வந்து இருக்கு. இது வந்து வடக்குப்பட்டு ஏரியா. வடக்குப்பட்டுல வந்து உங்களுக்கு வந்து ஆன் ரோட்ல தான் நம்ம இருக்கோம். பெரிய நியர்பை வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு. அண்ட் இப்ப நம்ம வந்து கனெக்டிவிட்டி பெருசா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம புதிய பேருந்து நிலையம் எடுத்துக்கலாம். புதிய பேருந்து நிலையம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து ஒரு 15 நிமிஷத்திலேயே நம்ம வந்து சைட் உள்ள வந்துடலாம். அண்ட் ஒரே ரோடு. ஏன்னா ஹைவே பிரிட்ஜ் எடுத்தோம்னா நேரா பாத்தீங்கன்னா ஒரே ரோடு. அதுக்கு அடுத்து வந்து தாம்பரம் ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லயே நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆயிடலாம். சூப்பர். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர். இங்க வந்து 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டிராவல் டைம். ஓகே சார். அண்ட் அனதர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கு, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இங்க இருந்து ஷார்ப்பா 30 மினிட்ஸ்லயே வந்து சேர்ந்துடலாம், அங்க போய் ரீச் ஆயிடலாம். ஓகே சார். அண்ட் இப்ப நியூவா வர அந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான். சோ வந்து நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கோம். எல்லாமே 30 மினிட்ஸ் 20, 15 to அப்படின்னு தான் பாயிண்ட்ல தான் இருக்கும். அதாவது ஒரே நேரத்துல நம்ம சிட்டிக்கு உள்ள போகணும்னாலும், அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், வண்டலூர், தாம்பரம் அந்த ஸ்ட்ரெச் போனாலும் அக்சஸ் பண்ணிடலாம். இல்ல சிட்டியோட அவுட்டர் இன்னைக்கு வந்துனா எஸ்பி கோயில், செங்கல்பட்டு, அதுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா அக்சஸ். ஆமா, எஸ்பி கோயில்லாம் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ண முடியும். ரெண்டுமே பாத்தீங்க அப்படினா ஒரு வி கனெக்ட் மாதிரி தான். அதுல அந்த வி கனெக்ட் பாயிண்ட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோம். ரெண்டு ஒரு ஆக்சஸ்ல இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா. மெயின் ரோட்ல ஃபுல்லா எப்பவுமே பஸ் போயிட்டு வந்துட்டே தான சார் இருக்கு. 24/7. ஏன்னா இது வந்து எல்லாம் பெங்களூர், எல்லாம் பெரிய பெரிய ஊருக்கு போறதுக்குலாம் இங்க இருந்து தானே போய் ஆகணும். சோ 24/7 உங்களுக்கு போக்குவரத்து இருந்துட்டே இருக்கு. சூப்பர் சூப்பருங்க சார். கனெக்டிவிட்டி அருமையா இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி பார்த்தா சார் ஒரகடம்னு எடுத்துட்டு போது இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் போனது. ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல வேலை இல்ல அப்படின்றத இருக்க மாட்டாங்க.
மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குமே வேலை வழங்கக்கூடிய பல கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் இருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா பேசலாம். கண்டிப்பா. இப்போ நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஜாப் விஷயமா நான் இங்க வந்தேன். நான் உரகடம் வந்தேன். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துக்கு தூரம் இருந்தது. போக்குவரத்தும் வந்து சரியா இல்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கம்பெனி நான் சொல்றேன், நீங்களே வந்து பாத்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 உலக புகழ் பெற்ற கம்பெனிஸ் வந்து இங்க இருக்கு. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, அப்போலோ டயர்ஸ், ராயல் என்ஃபீல்டு, டைலமர் ட்ரக்கர், டெல்பி டிவிஎஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியல், வீல்ஸ் இந்தியா அண்ட் ரெனால்ட் நிசான். ரெனால்ட் நிசான்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கம்பெனி. அதுவும் நம்ம நியர்பைல பாத்தீங்கன்னா ஜேகே டயர்ஸ், அப்போலோ டயர்ஸ் எல்லாம் இந்த நியர்பைல தான் நியர்பைல இருக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரோட்லயே போனோம்னா வந்து வெஸ்டாஸ் இருக்கு. இப்போ விண்மில் கம்பெனி அதுவும் பாத்தீங்கன்னா இந்த லைன்ல தான் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ஏன் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நம்ம பேச வர்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெண்டட்லயுமே இருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாருமே நம்ம தனியா ஒரு வீடு கட்டிட்டு வரணும், சொந்த இடமாவே வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. எங்கடா நம்ம இந்த சரௌண்டிங்ல போய் தேடுறதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக நாங்களே தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிரீமியமான ஒரு இடங்க. ஃபுல்லா ஹிரானந்தினிக்கு உங்க லேண்ட்மார்க் நம்ம வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஹிரானந்தினி பக்கத்துல இருக்கு. அப்படியே சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் சொல்லி நம்ம சொல்ல வர்றோம். இப்போ இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா நியர்பைல நிறையவே இருக்குல்ல சார்? ஆமா ஆமா. நான் வந்து காலேஜ் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15 காலேஜ் சுத்தி இருக்குங்க. இருந்தாலும் வந்து நான் சொல்றேன் HIET வந்து இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஓகே சார். ஸ்ரீபெரும்புத்தூர்ல SPCEC வந்து இங்க தான் இருக்கு. SHK ஏவியேஷன் அகாடமி வந்து இங்க தான் இருக்கு. தனிஷ் அகமட் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ஏஸ் இன்ஜினியரிங் காலேஜும் இங்க தான் இருக்கு. ஓகே சார். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா த்ரிவேணி அகாடமி தான் வந்து இங்க லேண்ட்மார்க். பக்கா லேண்ட்மார்க். வேற எங்கேயும் கிடையாதுங்க. இந்த பேக்ரவுண்ட்ல தெரியுது இல்லையா? அந்த விண்டோவா இருக்குல்ல, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜோட அகாடமியோட கேம்பஸ் தான் உங்களுக்கு. அங்கேயே ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. சூப்பர். த்ரிவேணி அகாடமி ஸ்கூல் இருக்கு அண்ட் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. அதுவும் இங்க தான் இருக்கு. டெம்பிள் கிரீன் வித்யாசரமம் இருக்கு. ஆசியன் இன்டர்நேஷனல் ரெசிடென்சியல் ஸ்கூல் இருக்கு. TMS வித்யாலயா மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு. அன்னை வேளாங்கண்ணி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. சிட்டிக்குள்ள கூட நம்ம ஒரு சைட சுத்தி இவ்வளவு இருக்காது போல இருக்கு. இப்போ நீங்க வந்து சென்னைன்னு சொல்லி இருக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்த புகழ்பெற்ற ஸ்கூல்ஸ் இல்ல. பட் இந்த இடத்துல புகழ்பெற்ற ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு. சோ எஜுகேஷனுக்கும் சரி வேலை வாய்ப்புக்கும் சரி ரொம்ப சிறந்த இடமா இந்த இடம் இருக்கும். ஜெனரலா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நம்ம குடியிருக்க வரோம்னா என்னென்னலாம் பார்ப்போம்? நியர்பை மார்க்கெட் இருக்கான்னு பார்ப்போம், டிரான்ஸ்போர்டேஷன் பார்ப்போம், ஸ்கூல் இருக்கான்னு பார்ப்போம், கோயில்கள் இருக்கான்னு பார்ப்போம், ஸ்பிரிச்சுவலுக்காக அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம், ஒரு தியேட்டர், ஒரு விளையாட்டு அரங்கம் இதெல்லாம் இருக்கிறதா பார்ப்போம். இது எல்லாமே இந்த சைட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதையும் வந்து ஒரு 2-3 சொல்லிருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வல்லக்கோட்டை முருகன் உங்களுக்கு ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்கு. சிவன் டெம்பிள் இருக்கு. மஸ்ஜித் அண்ட் உமர் ஜும்மா மஸ்ஜித், ஜேசிஜே சர்ச் ஜெய்ப்பூர் இதெல்லாம் வந்து இங்கேயே வந்து அமைஞ்சிருக்கு. ஆமா, இங்கேயே அமைஞ்சிருக்கு. என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா நியர்பை வந்து உங்களுக்கு குயின்ஸ்லாண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு, வண்டலூர் ஜூ இருக்கு, EVP சினிமாஸ், கண்ணப்பா தியேட்டர், அட்சோனா ரிசார்ட் ஹோட்டல்ஸ் எல்லாமே நம்ம சரௌண்டிங்ல இருக்கு, உங்களுக்கு பக்கமாவே இருக்கு. ஓகே சார், இப்போ நம்ம RC சிட்டியை பத்தி பாத்துடலாமா? நம்ம சைட்டை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா பார்க்கணும், அதானே கண்டென்ட். ஆமா சார், அதை பாக்குறதுக்காக தான் அவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம். நமக்கு சொல்லிருங்க சார். இப்போ ரொம்ப சிம்பிளிஃபையா சொல்றேன், புரியுற மாதிரி. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. RC சிட்டி வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஃபுல்லா வந்து வால் வந்து இது பண்ணிருக்காங்க. அண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு 33 அடி பிளாக் டாப் ரோடு அண்ட் 30 அடி பிளாக் டாப் ரோடு அண்ட் 24 பிளாக் டாப் ரோடு இது மூணும் இருக்கு. ஓகே சார். மெயினா பாத்தீங்கன்னா 33 நல்லா வைடாவே 33 வைடாவே இருக்கு. உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா சூப்பர்பா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பிளாட் வந்து சைஸே வந்து அஃபோர்டபுளாவே பண்ணிருக்காங்க. 882ல இருந்து 2400 சில்ற வரையும் வந்து உங்களுக்கு சைஸஸ் இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆல்மோஸ்ட் நிறையவே இருக்கு. அண்ட் டைரக்ஷன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல வந்து இருக்கு. என்ன அப்ரூவல் சார் கொடுத்தாங்க? உங்களுக்கு வந்து இப்போ அப்ரூவல் வந்து DTCP அண்ட் ரேரா அப்ரூவல் அது வந்து பக்காவா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு 15 பிளாட் வந்து நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல முடிச்சிட்டோம். இப்போ அவைலபிள் உங்களுக்கு ஒரு 19 பிளாட்ஸ் தான் இருக்கு. இதுல உள்ள வந்து EB வாட்டர்னு சொல்லிட்டு போனா வெரி நியரஸ்டாவே நம்மளுக்கு எக்கச்சக்கமான குடியிருப்பை தாண்டி தான் உள்ள வந்திருக்கிறோம். சோ உங்களுக்கு வந்து EBயும் வாட்டரும் நியர்பையாவே இருக்கு. நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா நம்ம அந்த கனெக்டிவிட்டி அது கனெக்ஷனை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஓவராலா எத்தனை பிளாட் சார் நம்ம இதுக்குள்ள? ஓவராலா இதுல வந்து ஒரு 34 பிளாட், ஒரு ஷாப் வந்து இருக்கு, கமர்ஷியல் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு 15 பிளாட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 19 பிளாட் இப்ப அவைலபிளா இருக்கு. சூப்பர் சூப்பர். 2 டைரக்ஷன்ல இருக்கு, நார்த் அண்ட் சவுத். நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணி கொடுத்துருக்கீங்க. நல்ல இது வச்சே கட்டியே வந்து கொடுத்தாச்சு உங்களுக்கு. நல்ல ஒரு லொகேஷன்ல, அருமையான லொகேஷன்ல ஃபுல்லா வீடுல. இப்போ நம்ம அந்த சைட் உள்ள வரல சார், ரோட்ல இருந்து வரும்போது வில்லாஸ் நிறைய வில்லா இருக்கு. அதனாலதான் நம்ம திரும்பவும் சொல்றோம், இந்த இடத்துல நீங்களுமே இம்மீடியட்டா வீடு கட்டிட்டு வரலாம். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 30 மீட்டருக்கு முன்னாடியே பாத்தீங்க வில்லா வரிசையா பாத்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட்ல தெரியுது இல்லையா? அது எல்லாமே
பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லாஸ் தான் வரிசையா கட்டிருக்காங்க. அவ்வளவு ஃபேமிலி பாத்தீங்கன்னா இப்ப குடியிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல நியர்பைல நம்மளும் வந்து குடியிருக்கோம். லக்ஸரி ஃபேமிலிஸ் அதான் முக்கியம். ஏன்னா ரொம்ப டீசென்ட்டா இருக்காங்க. அதை தாண்டி தான் நம்ம உள்ள வரணும். நம்மளும் வந்து அது மாதிரியான வில்லா கட்டுறதுக்கான உகந்த பிரீமியம் பிளாட் தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இப்போ 15 பேர் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். இன்னும் 19 பேர் வாங்க போறாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு. கண்டிப்பா. அப்படிங்கும்போது இந்த இடத்துலயுமே அதே மாதிரி வில்லா ரோவர்ஸ் மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்துரும். அப்ப இந்த இடம் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன். இப்ப எல்லாருமே வந்து கேஷ்ல போறது இல்ல. ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் லோன் எதிர்பார்ப்பாங்க. ஒரு குட் ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னு சொன்னா 90% நாங்க வந்து லோன் இது பண்ணிக்கலாம். லோன் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே சார். நல்ல ஒரு அருமையான இடம் தான். இந்த இடத்துல என்ன சார் பட்ஜெட் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம சரௌண்டிங் நிறைய ஹைலைட் சொல்லியிருக்கோம். அது ஹிரானந்தினிக்கு அப்படியே நியர்பைல இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்கூல் இருக்கு. இப்போ நான் வந்து பேப்பர் ஆடு இல்ல வரும்பொழுதெல்லாம் பெரிய பெரிய ஃபிளக்ஸ் வச்சிருக்கிற ஆட்லாம் நான் பார்க்கும்போது குறைந்தபட்சம் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபாய்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒரு பிரீமியம் வில்லா பிளாட்ஸை வந்து நாங்க வந்து ஒரு 18 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 800 சில்ற மனையை வந்து நாம வந்து கொடுத்துடலாம். ஆமா. ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2200 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி 2200 ரூபாய்க்கு 200 ரூபாய் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆவரேஜா பார்த்தா ஒரு 3000 ரூபாய் வரையும் போயிட்டு இருக்கு. பட் இது ஒரு 19 பிளாட் நம்ம கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இவங்க வந்து ஒரு 21 நாள் ஒரு 3 வாரத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்லைட்லி நெகோஷியபிளும் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சார். ஏன்னா லொகேஷன் அந்த மாதிரி லொகேஷன் உங்களுக்கு இந்த உரக்கடத்துல இந்த மாதிரி லொகேஷன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெசிடென்சியல். ஏன்னா இப்ப ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து கம்பெனி ஸ்டாஃபா இருக்கிறவங்க பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வில்லா கட்டணும் இல்ல வேற எதனா வீடு கட்டணும் இல்ல வாடகைக்கு விடணும்னா கூட இந்த இடம் வந்து சிறந்த இடம். சூப்பர் சூப்பர். ஏன்னா வெரி நியரஸ்டாவே இருக்கு. உங்க 5 கிலோமீட்டர்ல எல்லா நிறுவனமும் கவர் ஆயிடும். எல்லாமே கவர் ஆயிடும். இல்ல நம்ம வீடு கட்டலனா கூட ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா கூட நம்ம இது நல்லா இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணலாம். இன்னைக்கு இந்த 2200 ரூபாய்னு சொல்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ட்ரிபிள் எக்ஸா இருக்கும். கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வரையும் வந்து கிடைக்காது. அது மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சீக்கிரத்திலே அப்ரிசியேஷன் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எஸ்பி கோயில்ல இருந்து உள்ள வரக்கூடிய அந்த பிரிட்ஜ்மே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம கேட் எதுவும் தேவை கிடையாது. அகன்ற ரோடுகள் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு கமர்ஷியல் ஷாப்பிங்ஸ் கண்டிப்பா லைட் வெளிச்சம்லாம் அப்படி இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு செங்கல்பட்டு வரைக்குமே நல்ல டெவலப்மென்ட்ல கண்டிப்பா சார். அங்க எல்லாமே கூட பட்ஜெட் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை விட அதிகமா போயிருச்சு. நம்ம இங்க சொல்ற பட்ஜெட்டை விட அதிகமா போயிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளேயே எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி அக்சஸ் இருக்க மாதிரியான லொகேஷன். ஏன்னா இப்ப நேரா போனோம்னா நம்ம பெங்களூர் பைபாஸ் அந்த ரீச் பண்ண முடியும். இந்த பக்கம் தாம்பரம் மண்டலூரும் போலாம். இப்ப அவுட்டர்ல வந்தோம்னா எஸ்பி கோயில் செங்கல்பட்டு மூணுமே ஒரு சென்னை சிட்டியோட 3 அக்சஸ். இன்னும் ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சென்னையை சுத்தி வந்து ஒரு 10 வழிச்சாலை வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம நிறைய வீடியோக்கள் அது சொல்லியிருக்கோம். அந்த 10 வழிச்சாலை அதாவது பிரிபரல் ரோடுன்னு சொல்றாங்க. மகாபலிபுரத்துல இருந்து உங்களுக்கு இதுல வந்து 5 மெயின் ஏரியா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல. ஒன்னு வந்து மகாபலிபுரம், 2 காஞ்சிபுரம், 3வது வந்து திருவள்ளூர், 4வது ஸ்ரீபெரும்புத்தூர், 5வது மீஞ்சூர். சோ அந்த ரவுண்ட்ல சுத்தி தான் வந்து இப்ப நம்ம சென்டரா வந்து இருக்கோம். இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்தினுடைய அப்ரிசியேஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற லெவல்ல இருக்கும். சூப்பர் சூப்பர். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சில கம்பெனி தான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 35-40 கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன் ஃபியூச்சர்ல இங்க ஒரு 100 கம்பெனி வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அது மாதிரியான பிளேசஸ் இது. ஓகே. இண்டஸ்ட்ரியல் பிளேசஸ். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சேட்டலைட் சிட்டி எல்லாம் கொண்டு வராங்கல உங்களுக்கு. கண்டிப்பா எடுத்துன்னு வராங்க. சோ அது இருக்கும்போது நகரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஎம்டி லிமிட் உள்ள வரும். அதனால வளர ஆரம்பிச்சிரும் இல்லையா? அப்போ இந்த லேண்ட் வந்து தொட முடியாத அப்ரிசியேஷன் போயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னொரு 5 இயர்ஸ் இல்ல ஒரு 10 இயர்ஸ்லாம் போச்சு அப்படின்னம்னா கண்டிப்பா இதோட லெவலே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டா அந்த பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, நம்ம ஹைவே ரோடு நேரா பாத்தீங்கன்னா அங்க இருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கும் நம்மளோட சைட். சூப்பரான சைட், நல்ல பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. 18 லட்சம் அப்படிங்கும்போது ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் தானே சார். மேற்கொண்டு ஒரு 10-15 லட்சம் போட்டோம் அப்படின்னா வீடும் கட்டிட்டு வந்துடலாம் நம்மளுக்கு. சூப்பர் அருமையான லொகேஷன், சூப்பரா கொடுத்துருக்காங்க. நம்ம பிரைட் இந்தியால இருந்து ஆர்சி சிட்டிங்க. ஓகே மகளே, சார் ஸ்பெஷல் ஆஃபர் வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சர்ப்ரைஸ் ஆஃபரா வேற சொல்லியிருக்காரு. நீங்க வாங்க சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து பண்ணி தரீங்க. நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து சைட்டை பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். ஹிரானந்தினிக்கு அப்படியே நியர்பைல இருக்கும். வர வழி எல்லாமே வீடுகளா தான் இருக்கு. சூப்பரான ஒரு லொகேஷன்ல பிரைம் லொகேஷன். இன்னைக்கு லோ பட்ஜெட்ல வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த உரக்கடத்துல வீடு வாங்கணும்னு தேடிட்டு இருக்கவங்க, இந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்றவங்க யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.